உன்னுடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்தால் உன்னுடைய செயல்களும் சரியானதாகவே நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த விடியலில் இந்த சிங்காரவேலன் என்னை கண்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நேரமும் நடக்காத ஒரு விஷயம் இனிமேல் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உனக்கு கொடுத்திட உன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சிங்காரவேலன் உன் முன்னால் தோன்றி இருக்கின்ற இந்த நேரம் உன் மனக்கவலைகள் எல்லாம் விடுத்து உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் வெளிக்கொண்டு வா. தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் வைத்திருப்பாயானால் நடப்பது எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களாக மாறிவிடும். சுற்றி வருகின்ற மனிதர்களும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து விடுவார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து பறிக்க முயற்சி செய்கின்றது என்பதனை என் தங்கம் சற்று நீ என்னவென்று பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் உனக்கும் உண்டு. அதை நீ இல்லை என்று நினைப்பதால் தான் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுதுமே நீ பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தி விட்டது என்றால் அதை மட்டுமே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு சந்தோஷமே இல்லாதது போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நினைத்த வாழ்க்கையில் நாம் நினைத்த வெற்றியை அடைந்துவிட வேண்டும். நாம் நினைத்த இலக்கை நாம் நிச்சயமாக தொட்டுவிட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன் வசமாக மாறும். அதுபோலத்தான் எப்பொழுதுமே என் குழந்தை, நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வசமாக மாறப்போகின்றது. அதற்கு இந்த சிங்காரவேலன் என் முகத்தில் இருக்கின்ற இந்த சிரிப்பை உன்னுடைய முகத்திலும் காண விரும்புகின்றேன். அப்படியான நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாய் என்ற அர்த்தத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும். இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உன்னுடைய வெற்றியை நோக்கி நான் உன்னை அழைத்து செல்கின்றேன். எந்த இடத்திலும் என் தங்கம் துவண்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் வெற்றியை பெறாமல் சென்று விடக்கூடாது. சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது. சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் முகத்தில் இந்த புன்னகையோடு என் தங்கம் நீ எதிர்கொண்டு வா. நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி என்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி வாழ்க்கையில் வெற்றியை என்றும் என் தங்கம் நீ உறுதி செய்வாய். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை எந்த தீமைகளும் உனக்கு நெருங்காது. வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் மனதில் கொண்டு எல்லாமும் முடிந்துவிட்டது, இனி சந்தோஷ காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ எண்ணிக்கொள். நிச்சயமான வெற்றியை உனக்கு உன் முருகன் நான் கொடுப்பேன். என் தங்கமே, ஆரம்ப கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டிய பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்த நீ சில சமயங்களில் இந்த பொல்லாத மனிதர்களின் உடைய நடவடிக்கைகளை கண்டு பதற்றம் அடைந்து விடுகின்றாய். இத்தனை நாளும் நமக்கு கிடைத்த வெற்றி ஒன்றுமில்லாததாக ஆகப் போகின்றதே என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாய். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள். உனக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ ஏற்றுக்கொள். என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் தங்கம் வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நடந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துகின்றது என்பதனை நீ புரிந்துகொள். உன்னை எந்த நிலையிலும்
சந்தோஷப்படுத்துகின்றது என்பதனை புரிந்துகொள். சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றது. உன்னுடைய உண்மை முகத்தையும் நீ வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு என் தெய்வம் துணை நிற்கின்றார், என் சிங்காரவேலன் எனக்கு காவலாக நிற்கின்றார் என்று சொல்லி என் தங்கம், நீ உன் வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். உனக்கான நல்லதை பெறுவதற்காக மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். நன்மைகளும் தீமைகளும் என்றும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கான மகிழ்ச்சி உன்னிடத்தில் நிறைவாக கிடைக்க என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலன் உன்னோடு இருப்பான். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்க தொடங்கு. நீ நினைத்ததை விடவும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. நீ நினைத்ததை விடவும் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயங்காமல் முன்னேறி வா. யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? எவன் நினைத்தும் இங்கு எதுவும் ஆகிவிடப் போவதில்லை. உனக்காக வாழ்க்கையில் உனக்காக சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். உனக்கான வெற்றியை நீ நிறைவாக தொட வேண்டும். என்ன நடந்தாலும் என் தங்கம், நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் முன்னின்று நடத்த வேண்டும். தானாகவே மற்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று இந்த நிலைமைக்கு இருக்கின்றாய் என்றாலே அது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதால் தானே. அதனால் நமக்கு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் வருத்தப்படாதே. சிங்காரவேலன் இத்தனை புன்னகையோடு உன் இல்லத்தின் வாசலில் உன்னோடு பேச நிற்கின்றேனே, இது ஒன்று போதாதா என் தங்கமே? நிச்சயமாக வேறு எந்த பிரச்சனைகளும் உனக்கு கிடையாது. வேறு எந்த வேதனைகளும் உனக்கு கிடையாது. உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். யாரும் இங்கு யாரையும் ஆட்டுவிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அதற்கு யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் தெய்வம் கொடுக்கவில்லை. ஆனால் என் தங்கம், உன்னை தேடி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் வருகின்றது என்றால் அது இந்த சிங்காரவேலனின் அன்போடும் அருளோடும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும். என் முகத்தை நன்றாக உற்று நோக்கிப்பார். நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம் உனக்கு தெரியும். சிரிப்பை நான் இப்பொழுதுதான் உன்னை பார்த்து கொடுப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தெரியும். அப்படி தெரிந்துவிட்டது என்றால் சிங்காரவேலனை நீ உணர்வு பூர்வமாக உணர்கின்றாய் என்று அர்த்தம். இந்த முருகனை நீ உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நல்ல விஷயங்களில் உடன் வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம். நான் இருந்து நடத்தப் போகின்ற வெற்றி என்றும் உன் வசமாகும். எதற்கும் கலங்காமல் இரு. உன்னை விட்டு விலகி நின்ற விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் உன்னை தேடி வரும். நினைத்திராத அளவிற்கு வாழ்க்கையில் நன்மை உன்னை தேடி வரும். எப்பொழுதும் போல என் தங்கம், சிங்காரவேலன் அன்பை கொண்டு மனநிறைவோடு வாழ பழகு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.